பான்சிங் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்ப மிலிட்ரியில் இருக்காரு. ஊர்லேருந்து லேட்டாக வந்துட்டாருன்னு சொல்லி ஆஃபீஸர் 10 ரவுண்டு கிரவுண்டு சுற்றி ஓட சொல்கிறாங்க. ஓடிட்டு வந்துட்டு மூட்டையை தூக்கிட்டு ஓடவான்னு கேட்டு இன்னொரு 10 ரவுண்டு ஓடுறாரு. எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கேன்டீனில் அங்கே நிறைய சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் திட்டுறாங்க. எல்லாருமே சாப்பிடணும்ல, நீ ஒருத்த மட்டும் சாப்பிட்டா எப்படி செட் ஆகும்? உனக்கு நல்லா பசி இருக்குதுன்னா போய் ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணு, அங்கே தான் நல்லா சோறு கிடைக்கும்னு உடனே இவன் ஸ்ட்ரெயிட்டாக போய் பெரிய ஆஃபீஸரை பார்த்து என்னை எப்படியா ஸ்போர்ட்ஸில் சேர்த்துக்கோங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு கேட்குறான். அப்படியா, இந்த ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போய் அவன் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு வா, இது உருகிறதுக்குள்ளே கொடுக்கணும்னு உடனே இவரும் வேகமாக ஓடி வெறும் 4 நிமிஷத்தில் அவன் பொண்டாட்டிக்கிட்ட ஐஸ்கிரீம் கொடுத்துட்றாரு. பான்சிங்கை ஸ்போர்ட்ஸில் செலக்ட் பண்ணிடுறாங்க. அவன் அகாடமியில் ரன்னிங் காம்படிஷன் நடக்குது. எல்லாருமே முன்னாடி ஓடிடுறாங்க. இவன் மட்டும் நின்று சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். கத்துனதுக்கு அப்புறம் தான் இவன் ஓட ஆரம்பிக்கிறான். கடைசியில் பார்த்தா செகண்ட் பிளேஸ்லேயே முடிச்சிடறான். ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்தவனே டயர்ட் ஆயிடுறான். இவன் ஸ்ட்ரெயிட்டாக போய் வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ரைஃபிள் ஷூட்டிங் ட்ரைனிங்கில் பக்கத்தில் பயந்துட்டு இருந்தவனுக்கு பான்சிங் அட்வைஸ் கொடுக்குறத பார்த்தவொன்னே ஆஃபீஸர் நீ பெரிய ஆளா, அங்கே இருக்க போர்டில் 3 புல்லட்டும் இறக்கி காட்டு பார்ப்போன்னொன்னே இவனும் கரெக்டாக இறக்கிடுறான். நீ எந்த ஊருடான்னு கேட்டவொடனே ஊர் பேரை கேட்டு அங்கே தான் நிறையா தீவிரவாதிங்க இருக்காங்கல்லன்னா, தீவிரவாதிங்க இல்லை அங்கே புரட்சி ஆளுங்க தான் இருக்காங்கன்னு உடனே பெரிய ஆஃபீஸர்கிட்ட பான்சிங்கை நிற்க வச்சிடுறாங்க. பான்சிங்கிட்ட கேட்குறாங்க ஊரில் உங்கள் மாமா வந்து தீவிரவாதியாக இருக்காரான்னு. இல்லை அவர் புரட்சியாளராக இருக்காருன்னு. ஜெயிலுக்கு போயிருக்கேன்னு கேட்டால் நான் ஒரு தடவை கூட ஜெயிலுக்கு போனதில்லை, எங்கள் மாமாவே போலீஸ் எல்லாம் பிடிச்சது கிடையாதுன்னு. கவர்மெண்ட் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்டால் கவர்மெண்ட் மேலாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது, மிலிட்ரியில் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன்னு. இவன் ஓவராக வாய் பேசுகிறான். ட்ரைனிங் அகாடமிக்கு அனுப்பி விடுவோம், அங்கே தான் அவனுக்கு உரிப்பாங்கன்னு சொன்ன உடனே அங்கே போய் பார்த்தா அங்கே 5000 மீட்டர் ரேஸ் நடக்குது. போன உடனே நான் இதில் கலந்துக்கிறேன் சார்ன உடனே நீ இதெல்லாம் கலந்துக்க முடியாதான்னு சொல்கிறாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அதில் ஜெயிக்கவும் செஞ்சிடறான். அங்கே இருக்க கோச்சே மிரண்டு போயிடுறாரு. கோச்சும் பான்சிங்கை தனியாக கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ இந்த 5000 மீட்டர் ரேஸில் ஓடாதே, மருமகன் தான் டிஃபென்ஸ் மீட்டில் கலந்துக்க போகிறான், நீ மட்டும் போனால் அவன் தோற்றுருவான்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. இதுக்கு பதிலாக நேஷனல் மீட்டுக்கு நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறேன், நீ ரெடியாருன்னு சொல்லிட்டு ஒரு குதிரைங்க ரேஸ் ஓடிட்டு இருக்க இடத்துக்கு கூட்டு போயாரு. அந்த குதிரைங்கெல்லாம் எப்படி தாவுது பார்த்தியா, இந்த மாதிரி தான் வந்து 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் நடக்க போகுது, அதில் நீ கலந்துக்கோன்னொன்னே இவனும் அந்த குதிரைங்களை மாதிரியே ஓடி அந்த கட்டையெல்லாம் தாண்டும் போது இவர் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பான்சிங்கும் கோச் சொன்னபடி பயங்கரமாக அந்த ஸ்டீப்பிள் சேஸ்க்காக ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ரன்னிங் ரேஸ்க்கான நாளும் வந்துடுது. பான்சிங்கும் ரெடியாகி ஓடிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் பின்னாடியே இருக்காரு. ஒரு டைமில் கோச் போயிட்டு கத்தி விட்டுறாரு, நீ மட்டும் இதில் தோற்று போன உனக்கு இதே இடத்துல புதைச்சிட்டு போயிடுவேண்டான்னு சொல்லிட்டு. எல்லாருமே ஓடிட்டு இருக்கும்போது டயர்ட் ஆயிடுறாங்க. ஆனால் பான்சிங் மட்டும் கடைசி ரவுண்டில் டயர்டே ஆகாமல் ஓடி வந்து ஃபஸ்ட்டில் வந்துடுறாரு. கோச் பார்த்துட்டு கேட்குறாரு, நீ தானே ஜெயிச்சிருக்க, சந்தோஷமாக இருக்காமையா மூஞ்சி தூக்கி வச்சிருக்கேன்னு. இன்னொரு தடவை என்னை கெட்ட வார்த்தையில் திட்டுற வேலை வச்சுக்காதீங்க, திட்டினீங்கன்னா துப்பாக்கி எடுத்து சுட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு கோச்சும் ஷாக் ஆயிடுறாரு. ஆனால் பான்சிங்கை வேர்ல்டு ரெக்கார்டு வச்சிருப்பாரு அன்னைக்கு.